sets னு சொல்றது. So I chose this unit. It is very important for O level because sets is there will be a question from sets in part 2. So you have to answer this question because it is very easy, and also you have to you can score marks in this section. Sets னு சொல்ற பாடத்துல ஸ்கோர் பண்றது லேசாயிக்கும். Right, okay, நாங்க பாடத்துக்குள்ள போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம. So as you all know, in grade 10 we have studied already sets. Okay, so grade 10 லயும் நாங்க செட்ஸ் படிச்சிக்கிறோம். ஸோ நாங்க பார்ப்போம் எங்களுக்கு ஓல்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு. ஸோ வில் கோ ஃபார் த யூனிட். ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இதுல பை ஸ்டடிங் திஸ் லெசன் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ரீஜன்ஸ் இன் வென் டயக்ராம். ஒரு வென் டயக்ராம்ல உள்ள ரீஜன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க விளங்கிக் கொள்வீங்க. அடுத்தது எக்ஸ்பிரஸ் த ரீஜன்ஸ் இன் வென் டயக்ராம் யூசிங் செட் நோட்டேஷன். ஓகே, வென் டயக்ராம்ல உள்ளதை நீங்க செட் நோட்டேஷன்ல எழுத தெரிஞ்சுக்கொள்வீங்க. எப்படி அதை எழுதுறீங்க செட் நோட்டேஷன்ல, அதாவது தொடை குறிப்பீடுன்னு சொல்லுவாங்க. நாங்க செட் நோட்டேஷன்ல வென் டயக்ராம் உள்ளது எப்படி எழுதுறேன்னு நீங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்து மூணாவது விஷயம் இந்த பாடத்துல நம்ம பார்க்கறது வந்து solving problems using Venn diagrams involving 3 sets. Okay, so in grade 10 we just use 2 sets, that means 2 subsets. So 2 subsets உள்ளதான் நாங்க grade 10ல படிச்சோம். பட் grade 11ல we go up to 3 subsets. நாங்க 3 subsets நாங்க பார்ப்போம். O levelக்கும் 3 subsets வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. ஓகே, ஸோ 2 subsets வராதுன்னு இல்லை, grade 10ல இருந்து வரவும் மேலும் O levelக்கு. அப்படி இல்லைன்னா grade 11ல உள்ள 3 subsets வச்சு questions கேட்கவும் மேலும் O levelக்கு. First of all, tell me, is my voice is clear for you? Check whether my voice is. So grade 10 நாங்க படிச்சது என்னன்னா, you know that we learned something like this, that is A intersection B is not equal to null set. எப்படி ஒன்று சொல்லி இப்ப நான் உங்களுக்கு grade 10ல, அதாவது A intersection B இருந்தால், ஓகே, ஒரு செட் கீறும்போது A intersection B இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த யூனிவர்சல் செட். நாங்க யூனிவர்சல் செட்டை குறிக்கிறதுக்கு நாங்க எஃப் சைலண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த சிம்பிளுக்கு சொல்ற எஃப் சைலண்ட். ஓகே, ஸோ ஃபார் we can draw a universal set using a rectangle, and then if you have A intersection B, okay, இதுல கருத்து வந்து A intersection B இருந்தால், if you have A intersection B, the meaning of this one is you have A intersection B. okay, so A intersection B ஈக்குமா இருந்தா உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இதுல சப்செட்ஸ் வந்து இப்படி ஓவர்லாப் ஆகும். both will be overlap. So this is A and this will be B. I am sorry. Okay, this is B. Now A intersection B means, what is the A intersection B part? That is the middle part. Okay, இந்த நடுவுல உள்ள பகுதி தான் A intersection B ன்னு சொல்றது. இந்த நடுவுல உள்ள பகுதியை நீங்க கலெக்ட் பண்ணா A intersection B. So A intersection B உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ இந்த கிராஃப்ல எடுத்தீங்கன்னா A intersection B-க்கிற வென் டயக்ராம் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸோ A intersection B ஈக்குமா இருந்தா எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று படித்தது இப்போ grade 10ல. So I am just recalling the memory. You know that the equation when you have A intersection B is NA union B. What is the equation? Can anyone tell me? I don't have space. I'll write here. NA union B is equal to NA plus NB minus NA intersection B. Okay, so this is the equation that you have to remember. Okay, so NA union B is equal to NA plus NB minus NA intersection B. இது intersection இருந்தால் தான். ஓகே, இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்துறது intersection இருந்தால் தான். intersection இல்லைன்னா நாங்க அதை வேற மாதிரி செய்யணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தால் intersection இல்லைண்டா, if you don't have an intersection between A and B, if A intersection B is equal to null set, ஓகே, null setன்னு சொல்றது வந்து சூனியத்தொடை, அதாவது ஒன்றும் இல்லைண்டா. A intersection B illa என்றால் you will get a Venn diagram like this. You have to draw separately. Okay, so நீங்க A யும் B யும் separate ஆக்கிரணும். So A is this one and this one is B. Okay, you can draw A and B separately.
Now what will be the equation? Okay, equation இதுல equation என்னடா NA union B is equal to A plus NB. ஓகே, இதுக்கு இன்டர்செக்ஷன் வராது, மைனஸ் NA intersection B ன்னு சொல்றது வராது, காரணம் இதுல இன்டர்செக்ஷன் இல்லாதனால. So this is the summary of the things that we have studied in grade 10. Okay, so I just summarized the things that we have already studied in grade 10 because that is useful for this lesson as well. Okay, right now today we'll go for the sets in grade 11. So Venn diagrams kirathan first keekide. So before going to that, I'll just give you a brief explanation about the I'll describe you about the basic things in this lesson. So look at the screen, number of elements in a set. Okay, so when you take a set, you can represent a set in 4 ways, or 4 ways la or set represent pannelum. Can anyone tell me the 4 ways? What are the ways of representing a set? How to denote a set? What are the ways that you can use to denote a set? So here you can see in the screen, there are 4 ways. Can you tell me what are the 4 ways? What is the first one? Not familiar. Okay, first one is descriptive method, or we say it as writing in letters. Okay, first method one the descriptive method. Descriptive method னு சொன்னா letters ல எழுதுறது. Next one is listing elements. Okay, அடுத்தது வந்து listing elements. You can list elements, and also the next one is a Venn diagram. Okay, Venn diagram கீறது தான் அடுத்த method. What is the last one? What is the last one? Set builder method. Okay, கடைசாவது வந்து set builder method. So 4 methods இது ஒரு set represent பண்ற. So you can see here I have wrote the 4 types. This is the listing elements method. Elements list பண்றது. Elements எழுதுனா இதுக்கு சொல்ற listing elements. அடுத்தது இப்படி words எழுதுனால் இதுக்கு சொல்ற descriptive method. And here this is the set builder method. Grade 10 la படிச்சிருப்பீங்க set builder method. And the last one is that is Venn diagram. Okay, so Venn diagram la காட்டுறது இப்படித்தான். So நாங்க பாப்போம், இந்த ஹெட்டிங்ல என்ன தந்திக்கிறேன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a set. ஒரு செட்டில் ஈக்கிறக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தான் பார்த்தேன். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, when you say the number of elements, அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கார்டினலிட்டின்னு. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லும் போது மூலகங்களோட எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லும் போது NA தான் சொல்றேன். That means number of elements inside A. So for an example here, when you take NA, what is the answer for NA here? 5. Yeah, 5 is the answer because number of elements inside A is 5. You can count 1, 2, 3, 4, 5. Okay, there are 5 elements here. So number of elements is 5. That is NA is equal to 5. And when you take NB, you just read this description. Integers between 2 and 3. 2க்கும் 3க்கும் நடுவுல integers கேக்குறாங்க. Integers என்ன whole number values. So 2க்கும் 3க்கும் நடுவுல integers ஈக்கா? Do you have integers? No. That means NB is equal to 0. Am I correct? Yes. Yes, NB is equal to 0 because there are no integers between 2 and 3. 2க்கும் 3க்கும் நடுவுல integers இல்ல. Integers என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Integers means the whole number values. Okay. Okay, we'll go for the next one. C, set builder method la தந்திக்கிறாங்க. That means x is in between -3 and 4. -3க்கும் 4க்கும் நடுவுல தான் x ஈக்குதா. So x is in between -3 and 4 and it is equal to 4. And they have given here x is the element of positive integer. Z plus னு சொல்றது வந்து positive integer க்கு.
Yes, Amna, that is correct. That is a null set. Okay. Elements illanda null set than. B is a null set. So இதுல மூணாவது வந்து set builder method தானே. So set builder methodல வந்து so x and 4 and that is equal to 4 as well, and it is given that x is an element of positive integer. So what are the elements? First you write the elements. Number of elements கண்டுபிடிக்க முன்னுக்கு நீங்க elements எழுதி பாருங்க. So what are the elements that you will get for this one? See, x is in between -3 and 4 and that is equal to 4. What are the elements that you get? 1, 2, 3, and 4. Yeah, 1, 2, 3, 4. Can you get 0? No, because they have given here clearly mentioned x is an element of an integer. Okay, so x is an element of integer means you can take only positive integers because they have given z plus, no? So only you can get positive integers. Positive integers means 1, 2, 3, 4. Okay, so you can take 1, 2, 3, 4. So what is the number of elements here? What is the number of elements here? You can write NC is equal to, what is the answer? 4. Okay, so NC is equal to 4. There are 4 elements here, right? So when you take the Venn diagram, inside the Venn diagram there are 5 elements, that is A, E, I, O, U. So you can write here ND. ND is equal to 5. Okay, the number of elements inside D is 5. So ND is equal to 5. The number of elements inside D is 5. Right. So we'll go for the next part. Okay, the next basic thing that we have to study in sets is intersection. So intersection பொறுத்த வகையில உங்களுக்கு தெரியும், intersection சொன்னா common elements. Okay, when you take two sets A and B, the common elements of A and B are called intersection. Okay, so A intersection B ன்னு சொன்னால், can you please tell me the set of A intersection B here? What is A intersection B? AE. A and E, yes, very good. A and E are equal. So A and E are equal here. So A is the A intersection B. So intersection குறிக்கிற குறியீடு தான் இது. This is the symbol of mentioning intersection. Okay, so here you can see intersection. So intersection means you have a common region, no? So A is common, E is common. You can see in the screen. So intersection தான் என்னன்னு நீங்க ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. A and B both, Aக்கும் வரணும், Bக்கும் வரணும், ரெண்டுக்கும் வரணும். A and B both னு சொல்றது தான் intersection. So A intersection B னு சொன்னால் A, E னு வரும். ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்து போவோம். ஸோ இன்டர்செக்ஷன் பகுதியை நான் கலர் பண்ணிக்கிறேன். யூ கேன் சி வாட் இஸ் த பார்ட் தட் ஷுட் பி இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் சொல்லி ரெண்டுக்கும் பொதுவான பகுதி தானே. ஸோ அந்த ரெட் கலர்ல கலர் பண்ணிக்கிற பகுதி தான் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதுக்கு தான் ஏயும் ஈயும் வரும். ஓகே, ஸோ ஐ ஹவ் மென்ஷன் ஏ அண்ட் இ இன்சைட் இட். Okay, after drawing the Venn diagram, you can mention like this. Right, we'll go for the next one, union. So what is mean by union? Union da enna? So உங்களுக்கு intersection தெரியும். So union da enna? Total.
Yeah, union சொன்னால் எல்லாமே. Okay, P and Q. Okay. So P ல Q ல இருக்கிற எல்லாமே வரும். So when you write P union Q, okay, when you write P union Q, so you have to write from the beginning. That means you start from 0. You have to write everything 0, 1, and then 2, 3. So I don't have space to write everything. So I'll show you the screen. So P union Q னு சொன்னா P ல Q ல இருக்கிற எல்லாமே வரும். So 0, 1, 2, 3, 4, 7, 8, 9 எல்லாமே வரும். ஓகே, ஸோ யூனியன் சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. POQ ஓ போத், பியும் வரும் கியூவும் வரும், ரெண்டுக்கும் சொந்தமானதும் வரும், இன்டர்செக்ஷன் பகுதியும் வரும். ஓகே, பியில உள்ளதும் வரும், கியூல உள்ளதும் வரும், ரெண்டுக்கும் பொதுவான பகுதியும் வரும் யூனியனுக்கு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சோம் இன்டர்செக்ஷன், அடுத்து படிச்சோம் யூனியன். எனக்கு சொல்லுங்க, யூனியன் எப்படி கலர் பண்றது? How you are going to color union? If you want to color P union Q, this is P and this is Q. So how to color P union Q? Yeah, you have to color both circles. That means you have to color everything. Okay, you have to color everything. Okay, P க்கும் Q க்கும் சொந்தமான எல்லாத்தையுமே கலர் பண்ணணும். அதுக்கு தான் P union Q னு சொல்றது. So I hope you understood this one. Right, we'll go for the next one. Now you know intersection and union. I have colored it, you can see. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த யூனியன் உள்ளுக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இன்டர்செக்ஷனும் வருமா, இன்டர்செக்ஷனும் அந்த யூனியன் உள்ளுக்க ஈக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் 4 and 7 தானே, 4 7 தானே பொதுவானது, அந்த 4 7ம் யூனியன் உள்ளுக்க அடங்கும். ஓகே, ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது பார்ப்போம், கம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். ஒரு செட்ட கம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். Can anyone tell me what is mean by a complement? So here they have given the universal set and then they have given the set A and they are asking A dash. That is the complement of A. So A dash can answer. ACG. Right. A தவிர மத்த எல்லாம் வரும். உண்மையிலே சரி. அப்ப என்ன A வரணும்? வேற யாரு A தவிர மத்த எல்லாம்? B வரணும். நான் நினைக்கிறேன் B வரும். வேற? Sorry, B வராது. B வராது. B is in A, so you don't get B. A, G. B, C, D க்குது, E க்குது, F க்குது, G. Okay, A, C, G I think. Okay, A, B, C, D, E, F, G. Yeah, okay, A, C, G is the answer. So a complement of A ன்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, complement of a set ன்னு சொன்னால் அந்த அவங்க சொல்ற A தவிர, ஓகே, A dash தான் A தவிர, B dash தான் B தவிர. ஓகே, so B தவிர யுனிவர்சல் செட்ல கேக்குற எல்லாரையும் எழுதணும். ஓகே, I hope you understood. So A dash means A, C, G வரும். That means here I have written not belongs to A. Okay, A க்கு சொந்தம் இல்லாத எல்லாரையும் நீங்க எழுதணும். Not belongs to A. So A க்கு சொந்தம் இல்லாத எல்லாரும் தான் A dash னு சொல்றது. So இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க A ல உள்ள விஷயங்கள் இது உள்ள எழுதிட்டு வெளியே தான் எழுத வரும் A dash. So A dash கலர் பண்ணா உங்களுக்கு இப்படித்தான் நிற்கும். So இது A ஆ இருந்தால், if this is A, so when you color A dash, so A dash is the outside of the A. A க்கு வெளியே உள்ள பகுதி தான் A dash னு சொல்றது. Okay, so this is A dash. Okay, you understood it, I think. So these basic things are very important for you to do the lesson that we are going to do today. Okay, we'll go for the today's lesson quickly. Right, உங்களுக்கு bookல Venn diagramsல sets பாடத்துல ஒரு 9 Venn diagrams தந்திருப்பாங்க. புக்கை பார்த்தா உங்களுக்கு வரும், டெக்ஸ்ட் புக்கை பார்ட் 3 புக்ல ஒரு 9 வகையான Venn diagrams தந்திருப்பாங்க. நான் கிரேட் 10ல படிச்சது எல்லாமே 2 subsets இருந்தா தானே. So in grade 10 we learn when there are 2 subsets how to draw the Venn diagrams.
But in grade 11 we learn when there are 3 subsets, 3 உபத்தொடைகள் இருந்தால், 3 subsets இருந்தால் எப்படி வென் டயக்ராம்ஸ் கீறதுன்னு தான் நாங்க பாக்குறது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வகையான டைப்ஸ் ஆஃப் வென் டயக்ராம்ஸ் தந்திக்கிறேன், 3 சப்செட்ஸ் வரக்கூடிய டைப்ஸ். ஸோ ஓ லெவலுக்கும் இது எல்லாத்துலயும் இருந்து வரையலும். ஓகே, இந்த ஏதாவது ஒரு வடிவம் வரையலும். You can take any type in O level. So that's why I am showing you. There are 6 here, and you can see 1, 2, 3, 4, 5, 6 here, and there is another 3. Altogether, there are 9 types of Venn diagrams. So in the 9 types, la edavadhu undu ungoda question aayikalam O level ku. Okay, for your O level, one will be your question. Okay, in the 9 type la edavadhu undu eduthu உங்களுக்கு question தயாரிக்கலாம். ஸோ இந்த 9 டைப்ஸை பத்தியும் நீங்க அவேர் ஆகிக்கிறது நல்லம். ஸோ அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா the first type பாத்தீங்கன்னா பொதுவா when you take the first type here, this one, so all 3 are intersecting. Okay, மூணுமே intersect ஆகுது. உங்களுக்கு பார்த்தவங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ், சாரி ரெண்டு சர்க்கிள்ஸ் மட்டும் இல்லாம மூணாவது சர்க்கிளும் intersect ஆகுது. ஓகே, எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒண்ணுல மூணுக்கும் பொதுவான பகுதி எது? இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் எடுத்தீங்கன்னா இதுக்கு மூணுக்கும் பொதுவான பகுதி எது? இது மூணுக்கும் பொதுவான பகுதி என்ன? கேர்ள்ஸ், நடுவில் உள்ள பகுதி தான். ஓகே, நடுவில் உள்ள பகுதி தான் மூணுக்கும் பொதுவான பகுதி, அதாவது இந்த பகுதி. யா, சம் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் கலரிங் இட். ஓகே, ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு திஸ் பார்ட். ஓகே, ஸோ இந்த பகுதி தான் மூணுக்கும் பொதுவான பகுதி. ஸோ இந்த பகுதி தான் ஏ. இதுக்கு வந்து எப்படி எழுதுறேன் நாங்கள் செட் நோட்டேஷன் எழுதுறேன்டா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, மூணுக்கும் காமன் ஆயிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ எனக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர்? நான் செட் நோட்டேஷன் எழுதுறேன், இது எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். ஏ யூனியன் பி யூனியன் சி எப்படி வரும்? எதை கலர் பண்ணணும்? ஃபுல்லா சர்க்கிள்ஸ். ஃபுல்லாண்டா வெளியே இல்ல, என்ன மூணு சர்க்கிள் மட்டும். அப்ப ஏ பி சி எல்லாமே வரும். அப்ப ஏ கலர் பண்ணவும் வேணும், பிய கலர் பண்ணவும் வேணும், சிய கலர் பண்ணவும் வேணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி மூணு சர்க்கிள்ஸையும் கலர் பண்ணணும். ஓகே, ஆனா வெளியே கலர் பண்ற இல்ல. ஓகே, சோ தட் இஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி. சோ இந்த மாதிரி 9 டைப்ஸ் இருக்குது. 9 டைப்பையும் நாங்க ஒவ்வொன்றா பார்த்து விளங்கி கொள்ளணும். பிகாஸ் ஓ லெவலுக்கு ஏதாவது ஒரு டைப்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரையணும். ஸோ செகண்ட் டைப் பாருங்க. ஸோ செகண்ட் டைப் எடுத்தீங்கன்னு சொன்னா மூன்றும் வேற வேறையாக இருக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ எந்த இன்டர்செக்ஷனுமே இல்லாம தனித்தனியே இருக்கிறாங்க. ஸோ மூணு நபர்கள் தனித்தனியே இருக்கிறாங்க. ஓகே, மூணாவது பாத்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கு நடுவுல இன்டர்செக்ஷன் நீக்குது. ஓகே, ரெண்டு சப்செட்ஸ் நடுவுல இன்டர்செக்ஷன் நீக்குது, அடுத்தது தனியே நீக்குது. ஓகே, ஸோ when you take third one, two of them have intersection, அடுத்தது தனிக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஒன்ன பாருங்க. ஃபோர்த் ஒன் இப்படி இருக்குது, ஒன்றுக்குள்ள இன்னொன்று இருக்குது, வெளியே இன்னொன்று இருக்குது. ஃபிஃப்த் ஒன்ன பாருங்க. ஓகே ஓகே, எனக்கு சொல்லுங்க, ஃபிஃப்த் ஒன்ல மூணுக்கும் இன்டர்செக்ஷன் உள்ள பகுதி இருக்குது. Is there is a common part for all three? If I ask you A intersection B intersection C, is there is a place like that here? Yeah. Which part is that? Center like. Yeah, very good. Yes, that is the part. So இதுல A intersection B intersection C இது சென்டர் உள்ள பகுதி தான் வரும். So இப்போ நான் நீங்க காட்டின பகுதி தான். Yeah, that is the same part. This part should be A intersection B intersection C. Okay, so இந்த மாதிரி கிராஃப்ஸ் இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸ் உங்களுக்கு வரையலாம். ஓகே, எக்ஸாமுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஓ லெவல்ல பார்ட் 1ல ஒரு கொஸ்டின் வந்து வரும், ஷேட் பண்றதுக்கு இல்லாட்டி செட் நோட்டேஷன்ல எழுதுறதுக்கு பார்ட் 1ல வரையலும், பார்ட் 2ல பெரிய ஒரு கொஸ்டின் வரையலும். ஓகே, ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம்.
ஷுவரா உங்களுக்கு ஸ்கோர் பண்ண என்ற ஒரு கொஸ்டின் ஒன்று தான் இது. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஹியர் யூ ஹேவ் ஆல் தி திங்ஸ் இன்சைட். ஸோ எல்லாமே சப்செட்ஸ். பெரிய சர்க்கிளுக்கு சப்செட் ஒன்று தான் மற்ற சிறிய சர்க்கிள், அதுக்குள்ளுக்கே இன்னொரு சர்க்கிள் இருக்குது. ஸோ யூ கேன் சி இட். ஸோ ஹியர் நான் கேட்க மறந்துட்டேன், இந்த மாதிரி ஒன்னோட ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குதா? ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னா மூணுக்கும் பொதுவான பகுதி இதுதான். ஓகே, ஸோ மூணுக்கும் பொதுவான பகுதிக்கு சொல்றேன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இந்த மாதிரி ஒன்னோட யூனியன் எடுத்தீங்கடா, ஏ யூனியன் பி யூனியன் சின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஸோ நான் எதை கலர் பண்ணணும்? ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு மூண்டையும் கலர் பண்ணணும், அப்படித்தானே? ஓகே, யூ ஹாவ் டு கலர் ஆல் தி த்ரீ பிகாஸ் தட் இஸ் யூனியன். ஸோ யூனியன் சொன்னால் எல்லாத்தையும் கலர் பண்ணுங்க, இன்டர்செக்ஷன் சொன்னா நடுவில் உள்ள பகுதியை மட்டும்தான் கலர் பண்ணணும். ஸோ கிரேட் 11 பொறுத்த வகையில 3 சப்செட்ஸ் உள்ள மாதிரி தான் வரும். அடுத்த மூணு பாருங்க. ஓகே, இது நீங்க திஸ் ஜஸ்ட் லைக் ஆடி கார்ல உள்ள லோகோ மாதிரி ஒன்று. அடுத்தது வந்து இதுவும் அப்படித்தான், ஒரு செட் ஒன்று இருக்குது மேலால, இப்படி மேலால ஒரு செட் இருக்குது, அது உள்ளுக்க இன்னும் 2 செட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆயிக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது. தேர் ஆர் கொஷின்ஸ் ஃப்ரம் தீஸ் டைப்ஸ். ஓகே, லாஸ்ட் ஒன் ஆல்சோ லைக் தட், பட் தே ஆர் நாட் இன்டர்செக்டிங். ஓகே, ஸோ இந்த 9 டைப்பையும் நான் விளங்கி வச்சுக்கணும். அதுக்காக அந்த 9 டைப்பையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. While we are doing questions, you can see these types of Venn diagrams. So you don't want to by heart, or you don't want to remember all these 9. Okay, no need to remember. Just you have to understand there are 9 types. Okay, we'll go for the next part of the lesson. So we have taken one type from this. இதுல இருக்கிற ஒரு டைப் எடுத்துக்கொள்வோம், அதாவது ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கொள்வோம். இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல நாங்க இந்த செட் நோட்டேஷனை கொஞ்சம் பாருங்க. If you are in the school, I will ask you to draw each and everything. Okay, நீங்க ஸ்கூல்ல இருந்திருந்தா இந்த அவரத்தையும் நோட்ஸாக நான் கீறி எடுக்க சொல்லிப்பேன். ஸோ இஃப் யூ கேன் டூ இட் அட் ஹோம். ஓகே, இந்த ஒவ்வொன்றையும் கீறி ஒரே மாதிரி டயக்ராம கீறி நீங்க இதை இருக்கிற ஒவ்வொரு செட் நோட்டேஷனுக்குரிய பகுதியை நீங்க ஷேட் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு ஷேட் த ரீஜன் ஃபார் செட் நோட்டேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஐ வில் ஜூம் இட் ஃபார் யூ. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மூணுக்கும் பொதுவான பகுதி, சரிதானே? ஸோ நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு சொல்றேன், மூணுக்கும் பொதுவான பகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான் மூணுக்கும் பொதுவான பகுதி. ரெண்டாவதுல கேட்கறது ஏ இன்டர்செக்ஷன் பி தானே. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லும் போது ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதியை மட்டும் காட்டினா சரி. இதுல சியை பத்தி கதைக்கவே இல்லை. டவுட்ஸ் அவங்களுக்கு கேட்கலுமா? ஏ இன்டர்செக்ஷன் பியை பத்தி தான் கேட்கிறாங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லும் போது ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதியை மட்டும் கலர் பண்ணா போதும். ஓகே, அடுத்தது நாங்க அடுத்ததுக்கு போவோம். we'll go for the next one. So next one is A intersection B intersection C dash. Okay, நம்மள்ட்ட சொல்றது என்னன்னா A intersection B ஈக்கணும், ஆனா C ஈக்க கூடாது. C dash means out of C, no? So A intersection B வரணும், ஆனா C வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியும் A intersection B ன்னு சொன்னா இந்த ஃபுல்லா எல்லாமே, ஆனா C வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்க இந்த பகுதியை நீங்க அழிச்சிடணும். ஸோ மேலுள்ள பகுதி மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ A intersection B intersection C dash சொல்றேன் அது. Okay, we'll go for the next one as well. Look at here. A intersection B union C dash. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் B union C ன்னு சொல்றேன், இந்த நான் ரெட்டால கலர் பண்றது. This is B union C. You can see this is B union C. B union C ன்னு சொல்றது இந்த பகுதிக்கு தான். இதை தவிர A தான் கேட்கிறாங்க. B union C தவிர A. அப்ப B ஐயும் C ஐயும் தவிர A உள்ள பகுதியை மட்டும் கலர் பண்ணா சரி. ஓகே, B union C தவிர Aன்னு சொன்னா இவங்களை தவிர இதான BC, B union C சொல்ற இந்த பகுதி, இந்த பகுதியை தவிர மிச்சத்தை A மட்டும் கலர் பண்ணா சரி.
B union C dash A ன்னு சொல்ற. Okay, right. We'll go for the next one as well. So I hope you understood these things. A union B union C Sir, voice so break. உங்களுக்கு தெரியும் A union B union C ன்னு சொன்னால் எல்லாத்தையும் கலர் பண்ணணும் யூனியன் தான். So you have to color all. Next one, A union B union C the dash complement. Clear now? Is it clear now? Is it clear for you now? Yes, sir. Okay, network problem is there, coverage problems. So I'll try my best to do without those problems. Right, so A union B union C dash தான் கேட்டிக்கிறாங்க. So A union B union C dash னு சொன்னால் A union B union C தவிர மீதி உள்ள பகுதி. அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே உள்ள பகுதி தான் வரும். You can see. So வெளியே உள்ள பகுதியை நீங்க கலர் பண்ணா சரி A union B union C டேஷ்க்கு. Okay. So we'll go for the next one as well. A union B intersection C dash. Okay, C தவிர A union B. Okay, இதெல்லாம் நீங்க சரியா ரீட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, சில டீச்சர்ஸ் இதை கஷ்டமா சொல்லி தருவாங்க. எப்படி இதை கலர் பண்றேன்னு இதை ரீட் பண்ற விதத்தை நான் தமிழ்ல சொல்றேன். ஓகே, இது எப்படி ரீட் பண்ணிக்கொள்றா, A union B வரணும். A union B should be there, but there should not be C dash ன C வரக்கூடாது தானே. சோ அப்ப C வரக்கூடாது. A union B வரணும், C வரக்கூடாது. அப்ப உங்களுக்கு தெரியும் A union B ன்னு சொன்னா இது ஃபுல்லா இதுதான் A union B. அப்ப C வரக்கூடாதுண்டா C ல உள்ள பகுதி வராம மத்த எல்லாத்தையும் கலர் பண்ணணும். கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார், கிளியர். ஓகே, நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். லாஸ்ட் ஒன். Right, wait for a second. So when you take the last one, that is there's a big thing, that is A intersection B union B intersection C union C intersection A. மூணு செட்ஸ் டேயும் இன்டர்செக்ஷன் யூனியனை கேட்கிறாங்க. யூனியன் சொன்னா எல்லாமே வரணும்னு சொல்றது தானே. சோ A intersection B யும் வரணுமாம், B intersection C யும் வரணுமாம், C intersection A யும் வரணுமாம். அப்படின்னா Aக்கும் Bக்கும் பொதுவான பகுதியும் வரணும், Bக்கும் Cக்கும் பொதுவான பகுதியும் வரணும், Cக்கும் Aக்கும் பொதுவான பகுதியும் வரணும். சோ மூணும் சேர்ந்தால் உள்ள பகுதியை தான் நம்ம கலர் பண்ணிக்கிறாங்க. பார்த்தவரங்கும் இந்த மூணு பகுதியும் வரும், அதாவது மூணு இன்டர்செக்ஷனும் வரணும். ஓகே, சோ அதான் நாங்க கலர் பண்ணிக்கிறாங்க. So I hope you understood this one. Better if you can draw it at home. Okay, at home you try it. Right, we'll go for the next one. So நாங்க ஒரு டைப்ல உள்ள வென் டயக்ராம்ஸ் தான் நாங்க கலர் பண்ணி பார்த்தோம். நாங்க இப்ப அடுத்த டைப்புக்கு போவோம். சோ இப்படி ஒன்று வந்தால் நான் அப்ப சொன்ன அவுடி கார்ல உள்ள பேட்ச் மாதிரி, சோ இப்படி PQR னு மூணு செட் தந்து உங்களுக்கு P இன்டர்செக்ஷன் Q கலர் பண்ண சொன்னால் பாருங்க. சோ நான் இதை வச்சு கலர் பண்றேன். நீங்க சொல்லுங்க பாப்போம் P இன்டர்செக்ஷன் Q எப்படி வரும்? ஓகே, சோ P இன்டர்செக்ஷன் Q தான சொல்றாங்க, அவங்க வேற ஒண்ணும் சொல்ல இல்லையே. சோ P இன்டர்செக்ஷன் Q னு சொன்னால் இந்த பகுதியை தான் கலர் பண்ணணும். P intersection Q மட்டும் கலர் பண்ணா போதும். What is the second one? We'll see what is the second one. Second question is P union Q, P union Q dash intersection R. Okay, ரெண்டாவது தந்திக்கிறாங்க இது என்ன, P union Q dash, P union Q dash intersect ஆகணும் R ஓட. சோ ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க P union Q னா என்னது. So P union Q னு சொல்ற இதுக்கு தானே, this is P union Q no. So P union Q dash னா P union Q வரக்கூடாது, அப்படித்தானே. P union Q dash means P union Q வரக்கூடாது. P union Q இல்லாம யாரை கலர் பண்ண சொல்றாங்க, R மட்டும். ஓகே,
சோ P யூனியன் Q டேஷ் தவிர R கீறணும். கிளியரா அது? ஓகே, P யூனியன் Q டேஷ் என்று சொன்னால் P யூனியன் Q தவிர R மட்டும் கலர் பண்ணா சரி. ஓகே, so that is the second one. Third one, we'll go for the third one as well. You can see the third one here. P union R dash intersection Q. Okay, third one பாருங்க. P union R dash, P யும் R டும் தவிர Q மட்டும். நீங்க எந்த பகுதியை கலர் பண்ணுவீங்க? P union R dash